அதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. விளக்கு உங்க கையால ஏத்துமா, ஏத்திட்டு வா, நம்ம போய் பாலை காய்ச்சுவோம். அம்மா நான் எதுக்குமா, நீங்களே ஏத்துங்கம்மா. யாழுக்குட்டி, அண்ணி ஏத்துறதை விட இப்போதைக்கு நீ ஏத்துறது தான் நல்லது. நீ ஏத்துமா, அண்ணியோட ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும். நீ ஏத்துறா. இல்ல நீங்கள பெரியவங்க இருக்கீங்களா, நீங்க ஏத்துங்க, நான் இங்க நின்று சாமி கும்பிடுறேன். அப்படி இல்லடா தங்கம், இது உன் வீடு, வாடகை வீடா இருந்தாலும் நீங்க தானே இங்க இருந்து வாழ போறீங்க. அதனாலதான் உன் கையால விளக்கேத்தி உன் கையால பாலை காய்ச்சி நீ தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். போடா கண்ணு ஏத்து. ஆமையாலும் நீ தான் இதெல்லாம் பண்ணணும். பண்ணு, நாங்க எல்லாரும் பக்கத்துல இருக்கோம்ல, சொல்லி தரோம். சரி சரிம்மா, நானே ஏத்துறேன். ஏத்துமா. யாரு விளக்கேத்துடா, வாங்க நம்ம போய் பாலை காய்ச்சிடுவோம். ஆமா லட்சுமி, நீ சொல்றது சரிதான். சரி வா, நம்ம போய் பாலை காய்ச்சிடுவோம். சரிங்க அண்ணி. யாருமா துளசி, வாங்க நம்ம போய் பாலை காய்ச்சுவோம். சரிங்க அத்தை. துளசிமா எங்க, நம்ம வீட்டு ஆம்பளைங்க யாரும் ஆளை காணும். உன் மாமனாரு, உங்க அப்பா, உங்க வீட்டுக்காரனு இங்க யாருமே ஆளை காணுமே. அத்தை, நமக்கு வேலை இருக்குன்னு நம்ம உள்ள வந்துட்டோம். கதிர, நேத்ரா, மதன் அண்ணா, ஷாலினி இவங்க எல்லாம் வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க அத்தை. அப்புறம் அவரு, ஜீவா அண்ணா, முத்தா அண்ணாலாம் வந்து வெளியில நின்று பேசிட்டு இருக்காங்க அத்தை. மாமாவும் அப்பாவும் எங்கேயோ போனாங்க, ஆனா எங்க போனாங்கன்னு தெரியல அத்தை. ஆமாமா, அவங்க உள்ள இருந்துட்டு நம்ம தொலை பண்ணாம இருக்கிறது நல்லதுதான். இந்த கதிர, நேத்ரா, மதன், ஷாலினி கூட வெளியில நிக்கிறாங்களா? சரி இருக்கட்டும். சரி வாமா, நம்ம பாலை காய்ச்சி கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துருவோம். ஆமா இருக்கட்டும், வாங்க நம்ம போவோம். மதன் அண்ணா, இந்த நேத்து தங்கச்சியை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஆளைய காணுமே. ஷாலி ஏதாவது சொல்லி உங்களை மாத்திட்டாலோ? ஆமாம்மா, என்கிட்ட வந்துருமா. நான் அப்படியே உங்க அண்ணனை மாத்திட்டாலும், உங்க அண்ணன் அப்படியே மாறிட்டாலும், ஏன் நம்ம சொல்றது அப்படியே கேட்டுட்டு தான் மாறி வேலை பாப்பாங்க பாரு. உங்க அண்ணனுக்கு முடிஞ்சா புத்திமதி சொல்லி கொடு. ஏன் நேத்துமா ஏற்கனவே என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்கான், இதுல நீ வேறையா ஏத்தி விட்டுட்டு போகிறதுக்கு வந்திருக்கியோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் டைட் ஒர்க்மா, அதான் என்னால் வர முடியல. இனிமே அப்படி இல்லை, இனிமே கொஞ்சம் ஃப்ரீ ஆயாச்சு, அடிக்கடி அந்த பக்கம் வந்துதான் வரணும். என்ன ஷாலு, அப்படிதானே? என்னன்னா ஏதோ ஹைட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு, ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா நேத்துமா, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இதோ எல்லாம் முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறமா சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்றோம். மதன் அண்ணா, என்ன ஏதோ சர்ப்ரைஸ் தான் சொல்றீங்க? ஷாலு என்ன, எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லு, இல்லன்னா என் மண்டை வெடிச்சிரும். சீக்கிரம் சொல்லுது ஷாலு. எலூஸ், அத சர்ப்ரைஸ்னு சொல்றோம்ல. சர்ப்ரைஸ்னா கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான் சொல்ல முடியும், இப்பவே சொல்ல முடியாது. எல்லாரும் வரட்டும், அப்புறம் சொல்றோம். இப்ப எதுக்காது, அது நம்ம அப்புறமா பேசுவோம். சரி சரி, எங்க கதைலாம் இருக்கட்டும். உங்க கதை என்ன? என்ன நேத்து, இன்னும் கொஞ்ச நாள்ல காலேஜ் முடிய போகுது, அப்புறம் எப்ப கல்யாணம்? அது ஏன் கேக்குற ஷாலு, இந்த கல்யாணத்துல பெரிய குளறுபடியே நடக்குமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. டேய் என்னடா கதிர், என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாண்ணா, இவங்க சித்தப்பா வேற ஏதோ பிளான்ல இருக்காருன்னு எனக்கு தோணுது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியலண்ணா. என்னடா இவங்க சித்தப்பா பிளான்ல இருக்காரா? அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. சிச்சி, நேத்ராவோட சித்தப்பா அப்படிப்பட்டதெல்லாம் கிடையாது. நேத்ராக்கு எது விருப்பமோ அதுதான் பண்ணுவாரு. அது சொல்லுங்கண்ணா, நான் சொன்ன இவன் நம்பவே மாட்டேங்கிறான். இவன் அப்பல இருந்து சித்தப்பா மேலேயே சந்தேகப்பட்டுட்டே இருக்கானே. நானும் சொல்லிட்டேன், சித்தப்பாலாம் அப்படி கிடையாது, சித்தியும் அப்படி கிடையாதுன்னுட்டு. ஆனா இவன் கேட்கவே மாட்டானா, இன்னமும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கானா. என்னடா கதிர், நீ அவ்வளவு சீக்கிரம் யாரையும் சந்தேகப்பட மாட்டியே? என்னடா? அது ஒண்ணும் இல்லைண்ணா, ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் தான், அது நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். இப்ப ஃபங்க்ஷன்லாம் முடியட்டும், நம்ம அப்புறமா பேசலாம்ண்ணா. சரிடா. சரி நேத்துமா, அப்படி கதிர் பயப்படுறேன்னா நீ என்ன எதுன்னு நீயே சித்தப்பா கிட்ட பேச வேண்டியதானே? அதான் இப்போ காலேஜ் முடிய போகுது இல்ல, முடிஞ்சதும் ஊருக்கு போய் சித்தப்பா கிட்ட என்னன்னு டீட்டெயிலா சொல்லிட்டு கல்யாணத்துக்கான வேலைகளை பாருங்க. ஆமாண்ணா, நானும் அந்த ஐடியால தான் இருக்கிறேன். இவன் வேற ரொம்ப பயப்படுறானா, இவன் பயப்படுறது இல்லாம என்ன வேற பயமுறுத்துறான். அதனாலதான் இதோ இன்னும் 2 எக்ஸாம் தான் இருக்கு. இந்த 2 எக்ஸாம் முடிஞ்சதும் ஊருக்கு பேக்கப் பண்ணி கிளம்ப வேண்டியதான். போன கையோட சித்தப்பாவை பார்த்து பேசிட்டு அடுத்த நாள் இவங்க வர வைக்க வேண்டியதான். நல்ல ஐடியா நேத்து. டே கதிர், நீங்களா போகும்போது ஞாபகமா ஏற்ற சொல்லுங்க, நான் கண்டிப்பா வரேன். என் தங்கச்சி சார்பா நான் கண்டிப்பா வந்தே ஆகணும். ஆமாண்ணா, நீங்க இல்லாமலா? கண்டிப்பா வாங்க. சரி, சூர்யா ஜீவாலாம் எங்க? வந்ததுல இருந்து ஆளையே காணோம். சூர்யா அண்ணா, மச்சான், முத்து மாமா எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க. நானும் அங்கதான் இருந்தேன். இந்தா இவதான் ஷாலுவை பார்க்கணும், ஷாலு கிட்ட பேசணும், நீயும் வாடான்னு என்னையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துட்டா. சரி, நானும் உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, உங்களை பார்க்கவே முடியறது இல்ல, அதான் இப்ப பேசிட்டு ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு போலாமேன்னு வந்தேன். சரிண்ணா, இவங்க பேசிட்டு இருக்கட்டும், வாங்க நம்ம அவங்களோட அந்த டீம்ல போய் ஐக்கியம் ஆயிடுவோம். ஆமாமா, வா வா, இவங்க கூட நின்று நம்ம என்ன பண்றது, நம்ம போய் அந்த டீமோட ஐக்கியமாவும். அது நம்ம டீம் இல்ல, வா வா வா. ஆமாமா, போய் தொலைங்க. நீங்க எப்ப போவீங்கன்னா இருக்கும்,
நேத்து அடிச்சு தருது, நம்ம ஃப்ரீயா பேசுவோம். என்னன்னா இதுக்கு மேல இங்க இருந்த மரியாதை இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்க, அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி நம்மளே போயிடுவோம். அது என்னமோ சரிதான்டா. வா வா கிளம்பும், இடத்த காலி பண்ணுவோம். இல்லன்னா நீ சொன்ன மாதிரி அடிச்சு துரத்தினாலும் துரத்துவாங்க. வா போவோம். அந்த அளவுக்கு பயம் இருந்தா சரிதான். பரவாயில்ல நேத்து, நீங்க கதை நல்லா பயன்படுத்தி தான் வச்சிருக்க போல இருக்கே. அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஷாலு, இவன் சும்மா நான் நடிக்கிறோம். இவனாவது நமக்கு பயப்படுறதாவது, அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஷாலு, அண்ணா ஏதோ சர்ப்ரைஸ்னு சொல்றாங்க. என்ன குட் நியூஸா? நேத்து எப்படி கண்டுபிடிச்ச? ஏ ஷாலு, அப்ப உண்மையாவே குட் நியூஸா? நான் சும்மா ஒரு கெஸிங்க்கு தான் கேட்டேன். பரவாயில்லையே. அப்போ குட்டி பாப்பா வர போறாங்களோ? போடி. அட வெக்கத்தை பாரு. கல்யாணம் பண்ணும்போது கூட இந்த வெக்கம் இல்ல, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகும்போது இந்த வெக்கம் இல்ல, இப்போ பாப்பா வரப்போதுறதோ? மேடம்க்கு வெக்கத்தை பாரு. இனிமேல் எதுக்குமா வெக்கம்? இனி வெக்கமே வேண்டாம், சந்தோஷமா இரு. அதுக்கு என்ன, ಈ சந்தோஷத்துக்குலாம் ஒரு குறைச்சலுமே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தெரியுது ஷாலு, மதனனை ஒண்ணு நல்லா பாத்துக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியுது. மதனனை மட்டும் இல்ல, நீயும் மதனனாவை நல்லாவே பாத்துக்கிறேன்னு தெரியுது. சந்தோஷமா இருந்தாலே அதுவே போதும். எனக்கும் உங்களை மாதிரி சீக்கிரமா நானும் கதிரும் சேரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பாப்போம். அதுக்கு என்ன, கூடிய சீக்கிரமே உங்க கல்யாணம் நடந்துரும், கவலைப்படாத. அதெல்லாம் உங்க சித்தப்பா ஒத்துக்குவாரு. கதிருக்கு எப்பவுமே எல்லாருமே சந்தேகம் தான். ஆனா நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது உங்க சித்தப்பா கண்டிப்பா நல்லவரா தானே இருப்பாரு. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் ஷாலு. சித்தப்பா கண்டிப்பா என் விருப்பத்துக்கு மாற எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா கதிர் சொல்ல சொல்ல எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி பாப்போம். ஏண்டா உள்ள பால் காய்ச்சல் வேலை நடந்துட்டு இருக்கு, நீ அங்க இல்லாம எங்க கூட வந்து நின்னுட்டு இருக்க? எங்க கூட நின்னு கதை பேசிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி தேட போறாடா? ஏன்னா யாழ் குட்டிலாம் இப்போதைக்கு தேட மாட்டா. ஏன்னா துளசி அத்தை அம்மான்னு எல்லாரும் அங்கதானே இருக்காங்க. அவங்களாம் இருக்கிற வரைக்கும் என்ன தேடவே மாட்டா. எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் மாமா அப்படின்னு ஓடி வருவா. என்னடா என் மச்சியை பத்தி இப்படி சொல்லிட்டேன்? சரி அவ தேடுறாலே இல்லையோ, உள்ள நடக்கிறது உன் வீட்டு பால் காய்ப்பு தானே. நீ வெளியில வந்து நின்னா எப்படி? அட என்னண்ணா என்ன அனுப்புறதுலே இருக்க? ஆமா, என்ன அனுப்பிட்டு நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? என்ன அனுப்புறதுலே குறியா இருக்கேன். உள்ள எல்லாம் லேடிஸ் பாத்துட்டு இருக்காங்க, அங்க போய் நான் என்ன பண்ண போறேன்? நானும் இங்கே நின்றுட்டு போறேன். ஆமா உன்னை அனுப்பிட்டு அப்படியே நாங்க சரக்கு அடிக்க போறோம். அதுவும் யாரை வச்சுட்டு சொல்ற? உன் மச்சானா? உன் மச்சான் அப்படியே சரக்கு அடிக்க விட்டுட்டு தான் மறுவேலை பாப்பான். யோ மாமா என்னையா என்னமோ சரக்கே வாங்கி கொடுக்காத மாதிரி பேசிட்டு இருக்கேன். யோ இதெல்லாம் உனக்கே அநியாயமா தெரியல? அதுக்கு இல்லையா மச்சான், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் வரும்போது அந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் வைக்கணும் மச்சான். பார்ட்டி மட்டும் வச்சா போதாது, நீயும் கூட சேர்ந்து கலந்துக்கணும். ஆனா நீயாவது கலந்துக்கிறதாவது. இப்ப மட்டும் ஜீவாவை விட்டு பாரு, ஜீவாவையும் கதிரையும் என்கிட்ட விட்டு பாரு. நாங்க பார்ட்டிய கலகலான்னு கலக்கி எடுத்துருவோம் பாத்துக்க. ஆமா ஏமாமா தெரியுது, கலக்கணும் கலக்கி எடுத்துருவேன்னு நல்லாவே தெரியுது. என்ன ஏமாப்ல கூச்சிக்கிட்டே என்ன? யோ மாமா அமைதியா இரு. ஜீவா நல்லபடியா இங்க இருந்துட்டு எப்படியாவது அத்தையை சமாதானப்படுத்தி கூப்பிடணும்ன்ற ஐடியால இருக்கும். நீ ஏதாவது பண்ணி சொதப்பி விட்டு போயிடாத. அமைதியா இரு மாமா. அண்ணே இது தேவையா உங்களுக்கு? ஏன்டா சொல்ல மாட்டீங்க? நேரண்டா உங்களை அப்படியே நல்லவனுக்கு மாதிரியா ஆக்டிங் கொடுப்பானுங்க. வாங்கடா. இல்ல எங்களை விட்டு இங்க எதுவும் மாநாடு நடந்துட்டு இருக்கு, எங்களையும் கூப்பிட்டா உங்க கூட்டணியில நாங்களும் ஐட்டம் ஆயிருப்போம்ல. அட நீ வேற, இங்க ஒரு மாநாடும் கிடையாது. நீ எப்பட வந்த? நீ வந்தது பார்க்கவே இல்லையா? ஷாலு வந்திருக்கலாம். என்ன ஷாலு வந்திருக்காளான்னு கேட்டேன். அவளை விட்டுட்டு வந்தேன்னா அவ்வளவுதான், ஏன்னா வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாளே. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. நீ மட்டும் அவனை விட்டுட்டு வந்த உன்னை வீட்டுக்குள்ள சேர்க்கறதே கஷ்டம் தான். சரி 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 வாங்க, நம்ம எல்லாம் எதுக்கு வெளியில நின்றுட்டு உள்ள போலாம். பால் காய்ச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியல, உள்ள போய் என்னன்னு பாப்போம் வாங்க. என்ன இல்லண்ணா இப்பதான் உள்ள எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப உள்ள போனா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும், அதனால நாங்களே வெளியில வந்தோம்னா அப்ப நம்ம உள்ள போறது வேஸ்ட் தான். சரி மச்சி நம்ம இங்கே இருப்போம். ஆமாமா அதேதான். சரி சரியா கதிர் விஷயமா நேற்று சித்தப்பா கிட்ட பேச போறதா இருக்கீங்களாமே, எப்ப போறீங்க? ஆமாண்டா மதன், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நாங்க போறப்ப நீ கண்டிப்பா வா, நானே உனக்கு கூப்பிடணும் தான் இருந்தேன். இதை நீ சொல்லணுமா என்ன? அதெல்லாம் கண்டிப்பா வந்துடுவேன். சரி மதன், அப்ப நாங்க கிளம்பும்போது சொல்றோம், நீங்க வா. யார் யார் போறது ஐடியால இருக்கீங்க? நானும் ஜீவா மாமா 3 பேர் தான் போலான்னு இருந்தோம். அப்புறம் தான் ஒன்னும் யோசிச்சேன், நீ வந்தாதான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். நேத்தாவோட சித்தப்பா கிட்ட நீ தான் பேசணும், அதுக்காக தான் யோசிச்சேன். அதுக்கு என்னடா சூர்யா, கண்டிப்பா பேசிடுவோம். சரி என்னைக்கு போறீங்க மட்டும் சொல்லுங்க, நானும் வந்துடுறேன். கண்டிப்பா மதன், என்னைக்கு போறோம்னு சொல்றோம், அன்னைக்கு கிளம்பி வா, போயிட்டு வந்துருவோம். சரி கண்டிப்பா போயிட்டு வந்துருவோம். அப்புறம் எப்படி மச்சான், எப்படி போயிட்டு இருக்கு? என் தங்கச்சி உங்களை நல்லா பாத்துக்கிறாளா இல்ல எதுனா கொடுமைப்படுத்துறாளா? இவா இப்ப உன் தங்கச்சி இங்க இல்ல, அதனால நீ தப்பிச்சிட்ட. நீ சொன்னதை மட்டும் உன் தங்கச்சி கேட்டா உனக்கு விழுதோ இல்லையோ எனக்கு நல்லா விழும் பாத்துக்க. என்ன மச்சான் என் தங்கச்சிக்கு இப்படி பயப்படுறீங்க? அது சரி, பொண்டாட்டின்னு வந்துட்டாலே பயம் வந்துடும்ல தன்னால. எனக்கு தங்கச்சி, உங்களுக்கு பொண்டாட்டியாச்சு. அது சொல்லு மச்சி, இன்னைக்கு பொண்டாட்டினாலே பயம் தான். ஒரு வழியா வீடு பால் காய்ப்பு முடிஞ்சது. யாருமா அம்மாவால அப்பப்பெல்லாம் வர முடியாது, எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வர முடியும். இனிமே நீ தான் பாத்துக்கணும், சரியாமா? சரிம்மா நான் பாத்துக்கிறேம்மா.
எனக்கு எதனா டவுட்னா நான் உனக்கு ஃபோன் பண்றேன், நீ எனக்கு சொல்லுமா. அதுக்கு என்ன மயாலு, நான் சொல்றேன், நீ பண்றியா இல்லையோ என்னால இருக்க முடியாது, நான் கண்டிப்பா அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன். அப்புறம் யாருமா உங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணி அப்பப்ப பேசு, உங்க அத்தை கோவப்படுவாங்கதான். அண்ணிய பத்தி எனக்கு தெரியும், அன்னைக்கு கோவ குணம் தான், ஆனா அதுக்கு பின்னாடி பாசமும் நிறைய இருக்கு. ஜீவா மேல அவங்க நிறைய பாசம் வச்சிருக்காங்க, அதனாலதான் அவங்களால எதையும் சட்டுன்னு ஏத்துக்க முடியல. அதனால நீயும் பேசாமலாம் இருக்கக்கூடாது. அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, அப்பப்ப அத்தைக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளு. அண்ணி உடம்பு நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு அப்பப்ப கேளுமா. கண்டிப்பா அம்மா, நான் பேசுறது அம்மா நினைக்கிறேன், ஆனா அத்தை தான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. முன்னாடியெல்லாம் என்கிட்ட மட்டும்தான் பேச மாட்டாங்க, ஆனா இப்போ ஜீவா மாமா கிட்டயும் பேசுறது இல்லம்மா. யாருமா பெரியவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, உடனே எல்லாம் கோவம் குறைஞ்சிடாது. அக்கா பத்தி எனக்கு நல்லா தெரியும், கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும். ஜீவா பேசுற விதத்துல பேசினா கண்டிப்பா அக்கா மனசு மாறிடும். அதனால நீ கவலைப்படாத. நீ வேணா பாரு, இந்த வீட்டுக்கு நீங்க வந்த நேரம் அக்கா உங்களை கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. நீ எதை நினைச்சு கவலைப்படாத, சந்தோஷமா இருமா, சரியா? ஆமையாலும் நீ எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது, சந்தோஷமா இரு. எல்லாமே ஜீவான பாத்துப்பாங்க. அதே மாதிரி அத்தை சொன்ன மாதிரி நீ பெரியம்மா கிட்ட பேசாமலாம் இருக்காத, பேசு, சரியா? சரிங்க அத்தை. சரி துளசி, சரி சரி, நீ இப்படியே நின்றுட்டு இருந்தா வேலை ஆகாது. வாங்க, அதான் பால் காய்ப்பு முடிஞ்சதுல ஏதாவது சமையலை பண்ணி வச்சுட்டு நம்மளும் நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். யாருமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அம்மாவும் இவங்கெல்லாம் இருக்காங்க, நாங்கெல்லாம் சேர்ந்து சமைச்சு வச்சுட்டு போறோம். நாளையில இருந்து நீ தான் பாத்துக்கணும், மாப்பிளைய ரொம்பலாம் கஷ்டப்படுத்தக்கூடாது, சரியாமா? சரிம்மா, எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா, நான் செய்யறேம்மா. அப்புறம் எதுக்கு நின்றுக்கிட்டு, வாங்க சமையல் வேலையை பார்ப்போம். இருங்க, யாரும் போகாதீங்க, எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், அதை கேட்டுட்டு அப்புறமா போய் வேலையை பாருங்க. நேத்துமா என்னம்மா முக்கியமான விஷயம்? சொல்றேம்மா, முக்கியமான விஷயம், அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை சொல்லதான் நான் இங்க ஓடி வந்தேனே. அதுக்குள்ள நீங்க யாருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? சரி, அட்வைஸ் சப்ஜெக்ட் முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம டாபிக் எடுப்போம்னுதா அமைதியா இருந்தேன். ஏ நேத்து, என்ன இங்க வந்து ஏதோ விளையாட்டு தந்து ஆரம்பிச்சிட்ட மாதிரி இருக்கு? என்ன நேத்து? ஐயோ அக்கா, இது விளையாட்டுலாம் இல்ல, சீரியஸ், சீரியஸான விஷயம், அதுவும் சந்தோஷமான விஷயம், சர்ப்ரைஸான விஷயம். சொல்லிட்டுமா? என்னடி மருமகளே, ஏதோ புதிர் மேல புதிர் போட்டுட்டு இருக்க? சர்ப்ரைஸ்ங்கற சந்தோஷங்கற, சரி விஷயத்த சொல்லு, அந்த சந்தோஷத்தையும் சர்ப்ரைஸையும் நாங்களும் கேட்டுக்கிறோம். சொல்லுடி நீ சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு கேட்க ஆவலா இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க நீ. புரியுது புரியுது, நீங்க எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் ரொம்ப தள்ளி போட விரும்பல, சீக்கிரமா சொல்லிடுறேன். என்ன அதை சொல்ல எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, வெக்கப்பட்ட அதெல்லாம் சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லிதானே ஆகணும். சொல்றேன், அது வந்து 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 அந்த விளக்க மாட்டேன் இவள சாடியே இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஐயோ அத்தை, இந்த இடத்துல விளக்க மாதிரிலாம் சொல்லக்கூடாது, வேற நீங்க சொல்லணும். நீங்க என்ன இப்படிலாம் சொல்லிக்கிட்டு? சரி சரி, கோவப்படாதீங்க, விஷயத்த சொல்லிடுறேன். அது வந்து வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வர போறாங்க. அது சரி, அது தெரிஞ்ச விஷயமாச்சே. சௌந்தர்யா இன்னும் கொஞ்சம் நல்லா குழந்தைய பெற்று தர போறா, அப்படி பெற்று கொடுத்தா நம்ம வீட்டுக்கு குட்டி பாப்பா வரேன். ஆனா என்ன, அந்த குட்டி பாப்பா நம்ம வீட்லயே இருக்காது, கொஞ்ச நாள் அவங்க வீட்டுக்கு போயிடும். ஐயோ மக்கத்த, நீங்க வேற, இது அண்ணியோட பாப்பா இல்ல, நம்ம வீட்டுக்கு வர பாப்பா. அடி பாவி, என்னடி சொல்ற? குழந்தையா? ஆமா அத்தை, குட்டி பாப்பா வர போறாங்க. நினைச்சேன், அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ரெண்டு பேரும் கூடி கூடி கொஞ்சி கொஞ்சி ஆள் இல்லாத இடமா பார்த்து கொஞ்சிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே எனக்கு தெரியும். ஐயோ அத்தை, கொஞ்சி கொஞ்சி பேசுறது குட்டி பாப்பா வரும், அதான் கொஞ்சி கொஞ்சி பேசியாச்சு, குட்டி பாப்பா வந்தாச்சு. நேத்துமா இது இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க, உனக்கு வெக்கமா இல்லையாமா? அம்மா எனக்கு வெக்கமா இருந்தது, அதை நான் கூட சொன்னேனே, எனக்கு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கேன்னு. வெக்கப்பட்டா இதை நான் சொல்லாம இருக்க முடியுமா? அதான் வெக்கத்தெல்லாம் தூக்கி ஓட வச்சுட்டு அதான் பட்டுன்னு விஷயத்தை போட்டு ஓடிச்சிட்டேன். ஆமா, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே, இது சர்ப்ரைஸ் தானே? இது சர்ப்ரைஸ் இல்லடியம்மா, எங்களுக்கெல்லாம் ஷாக். எங்க தலையில இடிய தூக்கி போட்டுட்டு சர்ப்ரைஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா எங்க அவன்? அவனை கூப்பிடு, இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு அவன் எங்க ஓடி ஒளிஞ்சிருக்கான், அவனை இப்ப கூப்பிடு, இங்க வரட்டும். அவனை 4 கேள்வி கேட்கல என் மனசு ஆறாது, அவனை கூப்பிடி. எவனா அத்தை? எவனா? அதான் உன் கூட கொஞ்சி கொஞ்சி கூடி கூடி பேசினால அவனதான், என் சின்ன பையன் அருமை பையன், அவனதான், அந்த கோதிரதான், கூப்பிடு அவனை. இன்னைக்கு அவனை இருக்கு, நீ கூப்பிடு. துளசி, அங்க விளக்க மாதிரி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. கதிரு, என்னடா இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டேன்? ஐயோ, இது மட்டும் மாமாக்கு தெரிஞ்சது, மவனே உன் கதை கந்தல்றி. அத்தை, இதுக்கும் கதிருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு?
அடி என்ன சொல்ல வர? இதுக்கு காரணம் அவன் தானே, என் சின்ன பையன் அருமை பையன் கதிர் தானே. அவனை இப்ப கூப்பிடு. முன்ன முன்ன அனுப்பிட்டு அவன் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான் அவனை கூப்பிடு. அத்தை எதுக்கு இப்ப நீங்க கதிரை கூப்பிடுறீங்க? கதிர் எதுக்கு? கதிரை கூப்பிடு. கதிரை அடியோட அறுத்து கொடுத்துறேன். நேத்ரா இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாதா? நீயாவது அவன்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவன் தான் அப்படின்னாக்கா நீ எப்படி சம்மதிச்ச? துளசி அக்கா அவன் என்ன கேட்டா நான் என்ன சம்மதிச்சேன்? எனக்கு ஒண்ணு புரியலையே. ஐயோ நேத்து இப்ப நீ சொல்லல இதுக்கு இதுக்கு நீ எப்படி சம்மதிக்கலாம்? கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியா? ஐயா அக்கா கல்யாணம் ஆனதுனால தானே இதுவே நடந்தது. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா? என்னடி சொல்ற? நேத்ரா என்ன நேத்ரா எங்களுக்கு தெரியாம நீயும் கதிரும் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டீங்களா என்ன? ரெஜிஸ்டர் மேரேஜா? நான் எதுக்கு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்? இத்தனை பேர் இருக்கும்போது நான் எதுக்கு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்? நீங்களா மண்டபம் பார்த்து கிராண்டா கல்யாணம் பண்ணீங்க. உங்க கல்யாணம் மட்டும் கிராண்டா நடக்குமா? ஏன் கல்யாணம் மட்டும் ரெஜிஸ்டர் மேரேஜா? அதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன். எனக்கும் நல்லா கிராண்டா நடக்கணும். கல்யாணம் மட்டும் நல்லா கிராண்டா நடக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துருமா? ஏண்டி அவன் தான் ஆம்பளை பையன் என்னமோ பண்ணாலும் நீ எப்படி இதுக்கு சம்மதிச்ச? சொல்லக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் தப்புன்னு சொல்லணுமா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி பொள்ளைய வாங்கிட்டு வந்து நின்னுட்டு அதையும் கொஞ்சம் கூட வைக்க இல்லாம எங்ககிட்ட சந்தோஷமான விஷயம் சர்ப்ரைஸான விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேடி. ஐயே நீங்க என்ன சொல்றீங்க? ஓ குட்டி பாப்பா வரப்போகுது சொன்னதும் நீங்கெல்லாம் வேற மாதிரி நினைச்சிட்டீங்களா? ஐயோ அத்தை அது எப்படி அத்தை? உங்க பையன் கூப்பிட்டா நான் போயிடுவேனா? நான் ஒண்ணு அப்படிலாம் கிடையாது. எங்க எது வந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இங்க ஒண்ணு அது கிடையாது. நான் சொன்ன சந்தோஷமான விஷயம் சர்ப்ரைஸான விஷயம் நம்ம ஷாலினிக்கு. என்னது ஷாலினிக்கா? ஆமா ஷாலுக்கே தான். ஷாலு தான் பிரெக்னெண்டா இருக்கா. அத சொல்ல வந்தா அப்படியே பிளேட்டை திருப்பி ஏன் பக்கம் போட்டுட்டீங்க. இத நான் சொன்ன பாரு என்னதான் ஓதைக்கணும். ஷாலுமா என்னம்மா நேற்று சொல்றதுல உண்மையா? ஆமாட்ட நேற்று சொன்னது உண்மைதான். எத்தனை மாசமா? இந்த மாசமா? ஷாலு வாழ்த்துக்கள் ஷாலு. இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ் துளசி. இதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ எனக்காக நேத்ரா சொன்னா. ஆனா என்ன அவ சொன்னது அந்த மாதிரி அவ மட்டும் தெளிவா சொல்லியிருந்தானா நாங்க தப்பா நினைக்க போறோம். குட்டி பாப்பா வரப்போது மொட்டை கட்டியா சொன்னா நாங்க தப்பா நினைச்சிட்டோம். அதான் அத்தை வரும் கண்டிப்பா வரும். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம். ஆனாலும் உங்க பிள்ளைய என்ன திட்டிட்டீங்க பாவம் தெரியுமா? அடிய மருமகளே இந்த விஷயத்தை மட்டும் என் பிள்ளைகிட்ட சொல்லிடாத. சொன்ன அவ்வளவுதான். ஏமா என்ன நம்பவே மாட்டியானே என்கிட்ட கோச்சிப்பா சொல்லிடாத. சொல்லாமலாம் இருக்க மாட்டேன் சொல்லுவேன். ஆனா என்ன எப்படி தப்பா நினைச்சிட்டீங்களே நீங்க? என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. கதிர் அவனை போய் தப்பா நினைச்சிட்டீங்க. பாவம் பையப்புள்ள எவ்வளவு டீசெண்டா இருக்கான். ஆனாலும் நீங்க பண்றீங்க பாருங்க. அடிக்கலடி மருமகளே. என் பிள்ளை திருட்டு போன மாதிரி ஊரும் பக்கம் வந்து போறானா? ஒருவேளை ஏதோ சம்பவம் நடந்துருச்சோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதான் வேற ஒண்ணும் இல்ல. அத்து சம்பவம் நடக்கும். இப்ப இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம். அப்ப நடந்த சந்தோஷம் தான். ஆனா இப்ப நடந்தா சங்கடம். அதுக்காக தான் சொன்னேன். சாலு கங்க்ராச்சுலேஷன் சாலு. தேங்க்ஸ் யாலு. சாலு இனிமேதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இனிமே சாப்பாடெல்லாம் இது வேணாம் அது வேணாம்னு சொல்லக்கூடாது. எது வந்தாலும் சாப்பிடணும். அதுவும் உடம்புக்கு நல்லதா பார்த்து சாப்பிடணும். நீ பேசாம ஒண்ணு பண்ண. நீ எங்க வீட்டுக்கு வந்துரு. ஆமா ஷாலுமா தொலைச்சு சொல்றது சரிதான். நீ அங்க இருக்கிறத விட இங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுறம்மா. ஏன்னா உங்க மாமியாரும் வயசானவங்க. அவங்களால உன்னை பாத்துக்க முடியுமா? அதனால சொல்றேன் நீ இங்க வந்துரு. அத்தை நீங்க எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நானுமே அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அவர்தான் அனுப்பணுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் இங்க இருந்தா நல்லதான் நான் நினைக்கிறேன். சரிங்க அத்தை நான் அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன். அலுமா இனிமே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பார்த்து நடந்துக்க. இங்க பாரு சட்டு சிடுக்குன்னு ஏந்திரிக்கிறது பட்டு படுக்குன்னு உட்கார்றது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சரியா? கவனமா இருக்கணும் எல்லாத்துலயும். கண்டிப்பா சித்தி அதெல்லாம் கரெக்டா இருக்கேன் சித்தி. பரவாயில்ல வீட்டுக்கு முத வாரிசு ஷாலினி தான் பெத்து கொடுக்கணும்னு இருக்கு. சீக்கிரம் பெத்து கொடுத்துருமா போங்க அத்தை. அடடடடா இன்னைக்கு எங்க அண்ணன் பண்ண சம்பவத்தினால எங்க அண்ணி வைக்கப்படுறாங்களே. என்ன ஷாலினி அண்ணி அப்படிதானே? அண்ணி ஏய் என்ன அண்ணி அப்படி இப்படின்னு கூப்பிட்டு கலாய்க்கிறேன் போடி. அண்ணி அனுபவம் எண்ணி அடிக்கடி சிரித்தாளே. ரகசிய பேச்சு அம்பலமாச்சு அதை எண்ணி தவித்தாளே. குவா 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 குவா. போன் எடுத்தாலா இல்லையா? இப்ப வரைக்கும் பேசுன மாதிரி தெரியல. ஆமா ஆமா போனை எடுக்கவும் மாட்டான். நானும் பல தடவை ஃபோன் பண்ணிட்டேன். இது வரைக்கும் அவ போனை எடுக்கவும் இல்லை
என் மிஸ்டு காலை பார்த்து எனக்கு கால் பண்ணணும் அவளுக்கு தோணவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வந்து சொன்னேங்க, நீங்க ஆரம்பத்திலேயே அவளை கண்டிக்காம விட்டுறீங்க. நீங்க தான் நான் செல்லம் கொடுத்து வளர்த்தாதான் நாளைக்கு நான் என்ன சொன்னாலும் அவ கேட்பான்னுட்டு பாருங்க. செல்லம் கொடுக்குறேன்னுட்டு இன்னைக்கு அவ கொழுப்பெடுத்து ஆடிட்டு இருக்கான். இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஃபோனுக்கு அவ ரெஸ்பான்ஸ் பண்ணாலா பாத்தீங்களா? சரி போகட்டும், மிஸ்டு காலப்பு இவ்வளவு நேரத்துக்கு பார்க்காமல இருந்திருப்பான். பார்த்து திருப்பி கூப்பிட்டுருக்கோம்ல, கூப்பிடலன்னா என்ன அர்த்தம்? நம்ம மேல இந்த மதிப்பும் மரியாதையும் அவளுக்கு போயிடுச்சேன்னு அர்த்தம். ஆரம்பத்திலேயே அம்மா சொன்ன மாதிரி நம்ம அவளை கண்டிச்சு வச்சிருக்கணும்னு நினைக்கிறேங்க. சும்மா இரு, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. எனக்கு தெரியும் நேத்ரா அப்படியெல்லாம் என் கையை விட்டு போக விட மாட்டேன். அவ ஒரு பொக்கிஷம், அவளை எப்படி இப்ப என் கையை விட்டு போக வைப்பேன்? இப்படியே கடைசி வரைக்கும் பேசிட்டே இருங்க. இப்படி பேசிதான் அவளை கோட்டை விட்டுட்டோமோன்னு தோணுது. இங்க பாருங்க, பொண்ணு நீங்க முடிவெடுங்க, இல்ல ஏன் முடிவுக்கு வாங்க. அது சரி, புலம்பிட்டே இருங்க. இப்படியே கடைசி வரைக்கும் புலம்பிட்டே இருக்க வேண்டியதான். அத்தை என்ன உங்களுக்கு? அப்புறம் என்ன மாப்பிள்ள, இல்ல நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும்னு கடைசியில இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பாத்தீங்களா? அத்தை ஏற்கனவே டென்ஷன்ல இருக்க, நீங்க வேற. இப்ப எதுக்குங்க அம்மாவை திட்டுறீங்க? அம்மா சொல்றது சரிதானே? அம்மா அன்னைக்கே ஆரம்பத்துல படிச்சு சொல்லுச்சு, இப்படி பண்ணாதீங்க, இப்படி இருங்கன்னு. நம்ம அவங்க பேச்ச கேட்டோமா என்ன? கேட்கல. நான் சொல்றது நீங்க அன்னைக்கே கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வானா வருவா போனா போயிருப்பா, இழுப்புக்கு கரெக்டா வந்திருப்பா. ஆனா நீங்க தான் விட்டு பிடிக்கிறேன்னு எங்க ஒரே விட்டுருவீங்களோன்னு எங்களுக்கு இப்ப பயமா இருக்கு. அத்தை நீங்க சொல்றது வாஸ்தவமானதுதான், ஆனா விட மாட்டேன். இனி பிடிக்கிறது மட்டும்தான். நேத்ராவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பார்த்துட்டே இருங்க, நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு அப்போ புரியும். நேத்ரா ஃபோன் பண்ணா கூட எடுக்கவா மாட்டேங்கிற? அப்போ இந்த சித்தப்பா மேல உள்ள இருந்த மரியாதை எல்லாம் போயிடுச்சு, அப்படிதானே? இங்க பாருங்க, எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. அந்த வெற்றி பையன் கழுகு மாதிரி நம்ம வீட்டு வாசலையே நோட்ட விட்டுட்டு இருக்கான். நம்ம வீட்லயும் வயசு பொண்ணுன்னு ஒருத்தர் இருக்கா, அத மனசுல வச்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க. சீக்கிரம் பண்ணி இந்த தருகட்டத்தை வெளியில தள்ளி விடுங்க, அப்பதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும். பாத்துக்கோங்க. ஆமா நீ சொல்றது சரிதான். நேத்ரா போன் எடுக்கிறாளான்னு பாக்குறேன். அவ மட்டும் போனை எடுக்கல, நானே போய் 2 நாள் அங்க தங்கி இருந்து அவ எக்ஸாம் முடிச்சதும் கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். அவ இங்க வரவன் திரும்பி வேற எந்த ஊருக்கும் போக கூடாது. அவ வெற்றி கூட கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு ஒரேடியா போயிடணும். போக வைக்கிறேன். ஏங்க பசங்க வராங்க, நம்ம இப்போதைக்கு நேத்ரா பத்தி எதுவும் பேசிக்க வேண்டாம், அமைதியா விடுங்க. ஆமா மாப்பிள்ள, பேருக்கு பேத்திக்கோ இத பத்தி தெரிய வேணாம், அமைதியா விடுங்க. புரியுது, நானும் இத பத்தி பேச மாட்டேன். சரி, அவங்களை என்னன்னு பார்த்து காலேஜுக்கு அனுப்பி விடுங்க. சரிங்க. உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்க முடியல. அப்படி என்னடி உன் பொருள் அவன் எடுத்தா? உன் புள்ளைய பத்தி சொன்னல, அப்படியே நீ அப்படிதான் பேசுறமா. உன் புள்ள என் ஸ்கூட்டி சாவி எடுத்துட்டு தர மாட்டேங்கறான். கேட்டா அவன் இன்னைக்கு ஸ்கூட்டி எடுத்துட்டு போறானா? அவன் பைக்குக்கு என்ன ஆச்சு? இங்க பாருமா, என்னால பஸ்ல போக முடியாது. ஒழுங்கு மாதிரி ஸ்கூட்டி சாவி தர சொல்லுங்கமா. ராஜு, பாப்பாவோட சாவியை நீ எடுத்த, அவகிட்ட கொடுக்க வேண்டியதானே? ஆமா, உன் பைக்குக்கு என்னாச்சு? அப்பா, பைக் சர்வீஸ் கொடுத்திருக்கேன்ப்பா. பைக் சர்வீஸ் கொடுத்திருக்கேன், அதுக்காக நான் பஸ்ல போக முடியுமா என்ன? நான் பஸ்ல போனா ஏன் கெட்ட என்னத்துக்கு ஆவறது? அதோட இன்னைக்கு நான் இவளோட ஸ்கூட்டி எடுத்துட்டு போலான்னு இருக்கேன். இவ்வளவு வேணா ஆட்டோ பிடிச்சு போக சொல்லுங்க. என்ன ஸ்கூட்டி எங்க லேடிஸ் ஓட்டுறது, அத நீ எடுத்துட்டு போறியே, உனக்கு வெக்கமா இல்ல? பாத்தீங்களாப்பா, இந்த வாய்க்கு தான்ப்பா இவகிட்ட இந்த வண்டியை நான் கேட்காம கொள்ளாம புடிங்கிட்டேன். பாக்கிமா, இன்னைக்கு ஒரு நாள் அண்ணன் எடுத்துட்டு போட்டும், நீ இன்னைக்கு ஆட்டோல போ. அப்பா நீங்களுமா? இத்தனை நாள் அம்மா தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு நீங்களுமா? அப்பா ப்ளீஸ் வாங்கிட்டாங்கப்பா, நான் போறேன்ப்பா. என்னால பஸ்லயே ஆட்டோலயே போக முடியாதுப்பா. சரி, நான் போன பண்ணுடா, அவளை கூட்டிட்டு போய் காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு அப்புறமா நீ உன் காலேஜ் கிளம்பு. அதுவும் பண்ண மாட்டானப்பா, ஏன்னா அவன் ஃப்ரெண்ட் வந்திருக்கானா, அந்த தண்டசோர கூட்டிட்டு போறதுக்கு இந்த தண்டசோர் நிக்குதாமா. அதனால இவன் என்ன கூட்டிட்டு போக மாட்டானாப்பா. டேய் என்ன ஏமா வரான்? அப்பா என்கிட்ட பைக் இல்லாத போதெல்லாம் அவனே என்ன டிராப் பண்ணிருக்கான். இன்னைக்கு ஒரு நாள் அவனை டிராப் பண்ண சொல்லி கேட்கறான். அது எப்படிப்பா முடியாதுன்னு சொல்ல முடியும்? அதோட அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன். அவனும் வெளியில வந்து நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ப்பா.
பா எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நீங்க இவளை எப்படியாவது கூட்டிட்டு போய் விட்டுட்டு போங்க, நான் கிளம்புறேன். பாத்தீங்களாப்பா உங்ககிட்ட எப்படி திமிரா பேசுறானு? அப்பப்பா போதும் நிறுத்துங்க. உங்க பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. ஏங்க இதுக்கு ஏதாவது ஒரு முடிவை கட்டி விடுங்க. சரி ராஜு, நீ கிளம்பு. மகி, உன்னை நான் கூட்டிட்டு போய் காலேஜில் ட்ராப் பண்றேன். டேய் கிளம்புடா, வண்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது, பத்திரமா கொண்டு வந்து விடணும். நாளைக்கு அவ எடுத்துட்டு போகணும்ல. சரி சரி கொண்டு வந்து விடுறேன். சரிப்பா, எனக்கு ஒரு 5000 ரூபாய் கேஷ் வேணும், கொடுங்கப்பா. 5000 ரூபாவா? டேய் எதுக்கு 5000 ரூபாய்? அப்பா ஃப்ரெண்டுக்கு பர்த்டேப்பா, அதான் ஒரு சின்னதா பார்ட்டி வைக்கலான்னு. அதுக்கு தான்ப்பா. என்னப்பா 5000 ரூபாய் தானே கேக்குறேன், இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? நான் என்னமோ பெருசா கேட்ட மாதிரி. டேய் சம்பாதிச்சாதான் அதோட அருமை என்னன்னு தெரியும். இப்பெல்லாம் நீ நேரம் ஏதாவது பார்ட் டைம் ஜாபுக்கு போயிருக்கணும். ஆனா உங்களுக்கு எங்கேயும் அனுப்பாம நல்லா படிக்க வைக்கிற பத்தியா, அதுக்கு இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ. அப்படியெல்லாம் காசு கொடுக்க முடியாது, என்கிட்ட எதுவும் கிடையாது. ஆமா, பார்க்கதான் பணக்காரங்க மாதிரி இருக்கும், ஆனா உள்ள பார்த்தா ஒண்ணும் கிடையாது. பா ஒரு 5000 ரூபாய் கொடுக்க மாட்டீங்களாப்பா நீங்க? டேய் அண்ணா, நம்ம இங்க இருக்கதே ஓசில இருக்கோம். இந்த வீடு நம்மது கிடையாது, அப்பா கிட்ட இருக்க காசும் நம்மது கிடையாது, எல்லாமே நேத்ராக்காவது. இப்படி ஓசில உணவு கும்பிடணும்னு நினைக்க கூடாது. உழைச்சி சம்பாரிடா அண்ணா. ஏ மகி, என்னடி நீ பாத்தியா நம்ம ஓசில இருக்கோன்னு? தேவையில்லாம பேசிட்டு இருந்த அரைஞ்சிரும் பாத்துக்க. வாயை முடிக்கிட்டு காலேஜ் கிளம்பு. அவ திட்டதுல மட்டும் என்ன ஆயிடப்போது? அவ சொல்றது உண்மைதானம்மா. நம்ம உண்மையிலே ஓசில தானே இருக்கோம். இது நேத்ராக்கா வீடு தானே, நேத்ராக்காவோட பணத்துல தானே இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏமா நமக்குன்னு சொந்தமா எதுவுமே இல்லையாமா? ராஜு, உனக்கு என்ன கேஷ் தானே வேணும்? ஓ, நான் ஜிபே பண்ணி விடுறேன். கிளம்பு மகி, ஓ வெளியில வெயிட் பண்ணு, நான் வந்து டிராப் பண்றேன். கிளம்புங்க ரெண்டு பேரும். நாங்க ஏதாவது கேட்டா பதில் சொல்லிடாதீங்க, எப்ப பாரு எங்க வாயை அடிக்கிறீங்க. சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது. அப்பா நாங்க ஒண்ணு தப்பா கேட்கலையே, கரெக்டா தானே கேக்குறோம். ஆனா அது உங்களுக்கு தப்பா படுது போல இருக்கு. சரி நான் வெளில வெயிட் பண்றேன், சீக்கிரம் வாங்க. டேய் அண்ணா நான் கிளம்புறேன். கேட்டிங்களா மாப்ள, பொண்ணு படிச்சு கூட உங்களை அசிங்கப்படுத்திட்டு போகுது. என் பேரை பேத்திங்க கேட்கற அளவுக்கு வச்சுக்கிட்டீங்க. அவங்களுக்கே மனசுக்குள்ள நம்ம ஓசில தான் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு தெரிய வந்துருச்சு. பாருங்க என் பேரை பேத்திங்க எந்த அளவுக்கு இத கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தா இந்த அளவுக்கு பேசிட்டு போயிருக்கோங்க. ஆமாங்க, ராஜி கேட்டதும் மகி கேட்டதும் சரிதானேங்க. உண்மையில நம்ம ஓசில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என் பிள்ளைங்களுக்கு அது எவ்வளவு பெரிய அவமானம். நீங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த தரித்திரத்தை சீக்கிரமா தாள முழுகி விடுங்க. இனி நம்ம இந்த வீடு சொத்து சுகம்லாம் நம்மளுதுன்னு ஆகணும். என் பிள்ளைங்க மனசு இதெல்லாம் நம்ம ஓசில இல்ல, இதெல்லாம் நம்மளுதுன்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு இருக்கணும். எவ்வளவு சீக்கிரம் இதா பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணுங்க.